ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடில் இப்போ தான் உங்கள் கரியரை நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 கீ பாயிண்ட் இருக்குது. இதில் முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறத காட்டிலும் சரிங்களா, இனிஷியலாக வர்றவங்க எனக்கு லாஸ் வரக்கூடாது, அப்படி வந்தாலும் எனக்கு சர்டன் பர்சன்டேஜில் தான் வரணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போது சிறு வயசில் நம்ம கதைலாம் படிச்சிருப்போம். அதாவது பாட் இருக்கும், அதாவது 2 பானை இருக்கும் சரிங்களா. ஒரு பானையில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும், இன்னொரு பானையில் ஹோல் இருக்காது. ஸோ அந்த முதியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவார். எண்டில் ரீச் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன பாட்டிலேருந்து தண்ணி ஒலிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதில் தண்ணியே இல்லாமல் போயிடும். இதுபோல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன லாஸஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது உங்கள் என்டையர் கேபிட்டலே காலி ஆயிரும் சரிங்களா. டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும். அதனால் கவனிங்க, ட்ரேடை பொறுத்த மட்டும் ரிவார்டு என்ன கிடைக்குங்கிறத காட்டிலும் ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கணுங்கிறத யோசிங்க. அப்போ தான் ரைட்டான என்ட்ரிக்கு உங்கள் மைண்ட் செட் போகும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் அப்படிங்கிறது செகண்ட் கீ பாயிண்ட். அதாவது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் என்னுடைய மொபைல் நம்பருமே இருக்குது சரிங்களா. அந்த குரூப்லேயுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டைரெக்டாகவும் எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்கள்ட்ட கவனிக்கிறது, சார் நான் 4 to 5 இயர்ஸ் ட்ரேடில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் எனக்கு இன்னும் தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன லாஸஸ் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், சார் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஃபனாசி அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் மீன் பண்ணுவாங்க. RSI, MACD, சூப்பர் ட்ரெண்ட், இப்படி இருக்கக்கூடிய ஃபேமஸான இண்டிகேட்டரை மீன் பண்ணி, சார் இது இப்படி ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நான் இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் போடுவேன், ஒரு 10 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேம் எடுப்பேன், ஸோ அதனுடைய ஹையையோ லோவையோ கட் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு தான் நிறைய பேர் மீன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுக்கும்போது என்ன அப்படின்னா, குளோபலாக நடக்கக்கூடிய விஷயம் சரிங்களா. ஏன் குளோபலாக நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணால் தான் என்னாகும், அந்த ஷேர் மேலே போகும். தொடர்ந்து நீங்கள் விற்றா தான் அந்த ஷேர் கீழே இறங்கும். மார்க்கெட்டில் மேஜராக டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல், அதாவது இந்தியாவுக்குள்ளேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை காட்டிட்டும் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய மூமெண்ட், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மொமெண்டம் பெரிய லெவலில் மாறுபாடு இருக்கும் சரிங்களா. அதனால தான் குளோபல் மார்க்கெட்டையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோட், அதாவது நல்லா எழுதி வச்சுருங்க, முன்னாடியே எழுதி வச்சுருங்க. அதே மாதிரி இப்போது ரீசனாக நடக்கிறது என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ என்ன மாதிரியான வித்தியாசம் ஆகுது அப்படிங்கிறத பண்ணுங்கள். இன்னொன்று பேப்பர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே இனிஷியலாக வந்தவுடனே பணத்தை போட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தெரியாத பிஸ்னஸில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கினாங்க. அப்போது எனக்கு அது ரொம்ப ஆசை. ஆனால் நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் சரிங்களா. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணதே கிடையாது. அந்த டைமில் அப்படி ட்ரைவ் பண்ண இமீடியட்டாக அந்த டைமில் அவ்வளோ அளவுக்கு வெஹிக்கிளும் கிடையாது சரிங்களா. அப்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த மோட்டர் சைக்கிளில் ஏறி உட்காந்துருந்தேன். ஸோ கிக்கரை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாத வரைக்கும் நான் வண்டியை தொட்டதே கிடையாது சரிங்களா. கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் நான் பாட்டுக்கு ஓவராக தெறிக்கிட்டேன். ஆனால் கிளச்சை பிடிச்சதுனால வண்டி மூவ் ஆகலை. எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் கிளச்சை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிற வால் சுவரில் போயிட்டு கண்டிப்பாக நான் இடிச்சிருப்பேன் சரிங்களா. ஏன்னா அதுக்கு அடுத்து தான் எனக்கு தெரியும், நாலேஜ் எனக்கு அதுக்கு அடுத்து தான். அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கடந்த பிறகு தான் தெரியும், சார் அன்றைக்கி நான் பைக்கை மூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் மாட்டிப்பேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு சரிங்களா. அதே போல் தான் இனிஷியலாக உங்களுக்கு ட்ரேடில் லாஸ் வரும் சரிங்களா, நிறைய ப்ராக்டிஸில் வரும். நீங்கள் பணத்தை போட்டு பண்ணிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்குள்ளே வருவீங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் ஒரு 3 to 6 months ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி. அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இன்றைக்கி ட்ரேடில் வர எல்லாருமே என்ன அப்படின்னா தொடர்ந்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நான் ப்ராஃபிட் பண்ணி ரிச் ஆயிடுவேன்னு நினைப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா கேபிட்டல் எல்லாமே காலியாக போய் நம்மளால் ட்ரேடே எடுக்க முடியாத சூழல்ல பயத்தில் போய் இருப்போம். சரிங்களா? அதனால் நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. நீங்கள் கம்பெனிஸில் போனீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரோட்டில் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ரோட்டில் ஃபஸ்ட் டே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன தெரியும்? ரொம்ப கரடு முரடாக தெரியும். செகண்ட் டே போகும்போது எங்கே ரூட் எடுத்தால் கொஞ்சம் சாஃப்டாக போகலான்னு தெரியும். ஒரு 1 இயர் அதிலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க ஷார்ட்கட்ஸ் தெரியும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் டைமில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்மார்ட்டாக வண்டி ஓட்ட தெரியும். சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் எப்போவுமே எங்கே க்ரியேட் ஆகணும், ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அங்கே ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும். அப்போ தான் அங்கே ஸ்மார்ட் ஒர்க்கே உங்களால் கொண்டு வர முடியும். கவனத்தில் வச்சுட்டு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ரிச் ஆகிறது அப்படிங்கிறத தூர தள்ளிட்டு இனிஷியலாக இதை எப்படி கற்றுக்கலாம், இதில் இருக்கிற ஹடல்ஸ் என்ன, ஒரு லாஸ் வந்தால் எப்படி பண்ணணும், நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதை ப்ரொஃபஷ்னலாக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லாஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் ஆன அப்புறம் சரிங்களா, லாஸஸ் எல்லாம் போயிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் 80% நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு 20% இருப்பீங்க. ட்ரேட் எடுத்தீங்கன்னா 3 ட்ரேட் 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். ஒரு ட்ரேட் தான் ஃபெயிலியர் வரும். இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. சரிங்களா? அந்த நேரத்துலையும் படிக்கிறதுக்கான எஃபர்ட்டை கொடுங்க. அந்த நேரத்தில் தான் நிறைய பேரோட அட்வைஸ் கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு நமக்கு மென்டார்லாம் தேவைப்படுவாங்க. சரியான மென்டார்ட்ட சரியான விஷயத்த கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருங்க. ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் கடந்த அப்புறம் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸிக்யூஷன். இதுக்கெல்லாம் நீங்கள் தாண்டி வந்த அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரியலாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதே வெறும் 1000 ருபீஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடையே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? டெமோவாக இருக்கட்டும், டெமோலாம் நீங்கள் முடிச்சுட்டு சரிங்களா ஒரு 1000 ருபீஸ் போட்டு அதுவே டெமோ மாதிரி தான். சரிங்களா? நல்லா வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 3 மாதத்தில் அந்த 1000 ரூபாய் என்னவா ஆகுது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஃபிசிக்கலாக ஹெல்த், அதாவது மென்டல் ஹெல்த், இது எல்லாமே இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு காமெடியாக கூட தெரியும். ஆனால் டென்ஷனே ஆகக்கூடாது. ட்ரேடை பொறுத்த மட்டும் ரைட்டான டிசிஷன் எடுக்க தெரியணும், நிறைய பிளான் பண்ண தெரியணும். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, ப்ரீவியஸாக நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தான் வரும். அது பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ண அதை சரி பண்ண இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் எக்ஸிக்யூஷன் வரும்போது அற்புதமான ஒரு விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால் இந்த 5 பாயிண்ட்டையும் பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.